வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரேசட்டாரில் வர இக்னிஷன் ஸ்பார்க் கம்ப்ளைண்ட் தான். வண்டியில் கரண்ட் வரல. ஸோ அதை பற்றின இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காயில் கம்ப்ளைண்ட், காயில் வண்டியில் கரண்ட் வரலன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, வயரிங்கில் என்ன கோளாறுன்றதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரேசட்டாரில் தாங்க கம்ப்ளைண்ட். இந்த ரேசட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் நல்லா ஓடுது, அதே இது சென்டர் ஸ்டாண்டை எடுத்து விட்டால் வண்டி ஆஃப் ஆகிக்குது. இதே இது ஒரு சில நேரம் டபுள்ஸ் போனால் வண்டி ஆஃப் ஆகிக்குது, ஏதாவது ஹெவி லோடு வச்சோம்னால் வண்டி ஆஃப் ஆகிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து எல்லோரும் நம்ம மெக்கானிக் அண்ணே வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் சைடு எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. ஸோ என்கிட்ட எலக்ட்ரிக்கல் சைடு கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டிசிஐக்கு வர மெயின் லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், இக்னிஷன் லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பவர் காயிலுக்கு லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பிக்கப் காயில், அந்த பிக்கப் காயிலுக்கு வர அந்த மேக்னெட்டரில் வர அந்த ஸ்டெப்பு கரெக்டாக, அதாவது ரெஸ்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டேன், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அடுத்து வந்து நான் பார்த்தது என்னென்னா, இந்த பவர் காயிலுக்கு வர எர்த்து. ஸோ இந்த பவர் காயிலுக்கு எர்த்து கிடைக்கிறதுனாலும், பவர் காயிலுக்கு இருக்கட்டும் இல்லை டிசிஐக்காக இருக்கட்டும், இதுக்கு வர எர்த்து சரியில்லாட்டினாலுமே இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பவர் காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எர்த்து நான் பார்த்தேன், அந்த கிளிப்பு வரும், அந்த பவர் காயிலுக்கு மேலே அந்த 8mm போல்ட்டில் அந்த கிளிப்பு வரும், எர்த்து கிளிப்பு வரும். ஸோ அந்த எர்த்து கிளிப்பில் தான் அந்த கம்ப்ளைண்ட்டே இருந்துச்சு. அந்த எர்த்து கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டுருந்துச்சு, ஆனால் வயர் வந்து ஜாயிண்ட் ஆகிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. வயர் வந்து ஆனால் ஜாயிண்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து வயரிங் வந்து எர்த்து லீக்கேஜாக இருந்துச்சு. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். பவர் காயிலுக்கு எர்த்து லீக்கேஜாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? மிச்ச பல்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் காயிலுக்கு எர்த்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் பவர் காயில் பிளேஸ் ஆகிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பல்சர்லாம் ஒரு மெட்டல் பாடியில் தான் வந்து பிளேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வயரிங் கிட்லேருந்து எர்த்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான். அது இல்லாட்டினாலுமே மிச்ச வண்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் காயிலுக்கு எர்த்து எப்படியா கிடச்சிடும். பட் இந்த ரேசட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் காயிலுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த கிளிப்பில் இருக்க எர்த் மஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் காயில் பிளேஸ்ட் ஆகிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் மேலே ஒரு செட்டப் வச்சு தான் உட்கார வச்சுருக்காங்க. டோட்டலி எந்த மெட்டல் கான்டாக்ட் இல்லாமல் வச்சுருக்காங்க இந்த ரேசட்டாரில். ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எர்த்து கிடைக்காது, எங்கே இருந்துமே வராது. ஸோ அப்படி இது வயரிங் கிட்லேருந்து இக்னிஷனுக்காண்டியே கரண்ட்டுக்காண்டியே கொண்டு வந்த எர்த்து தான் இந்த பவர் காயிலுக்கு அந்த கிளிப்பில். ஸோ இந்த கிளிப்பு வந்து ரஸ்ட்டாக இருந்தாலோ எல்லாட்டினாலும் கிளிப்பு வந்து லைட்டாக விட்டுருந்தாலோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும். எந்த மாதிரி இதுனா, வண்டி வந்து அடைச்சி ஓடுறது, ஹெவி லோடு வச்சுருந்தா ஓடுறது, சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் மட்டும் ஓடுறது, சென்டர் ஸ்டாண்டை எடுத்து விட்டு ஆஃப் ஆகிக்கிறது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் இந்த கிளிப்பில் வந்திருக்கு. இதை நான் கஸ்டமர் நோட் பண்ணனால எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக இந்த பவர் காயில் கிளிப்புக்கு வந்துடுங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வயரை பிடிச்சி இழுத்தோம்னா தெரியும் லைட்டாக அந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குன்றத. ஸோ இந்த வீடியோவில் இந்த எர்த்தை வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இது செக்மெண்ட் தான். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, இன்னும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்ச வெஹிக்கிளுக்கு பவர் காயிலுக்கு ஒரு எர்த்து வந்து சப்போர்ட்டிவ் தான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இதில் வந்து பவர் காயிலுக்கு கொடுக்குற எர்த்து வந்து கண்டிப்பாக மஸ்ட். ஏன்னா இது வந்து ஃபுல் இந்த பவர் காயிலுக்கு எர்த்து கிடைக்காம இதில் இந்த வயரிங் கிட் மூலமாக வர இந்த ஒரு வயருக்கு தான் டோட்டல். ஸ்டார்ட் பண்ணு.
இக்னிஷன் ஸ்பார்க்குக்கு காயில் கரண்ட்டுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஸோ சர்வீஸ் வந்தாலுமே இந்த இதை கவனிங்க. ஏன்னா நம்ம மெக்கானிக் நண்பர்கள் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் வந்தாலுமே இந்த ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனாலுமே நிறையா அதாவது கார்பெட்டர் அடிக்கிற மாதிரியான சிம்டம்ஸும் இதுலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எர்த்து கிடைக்காட்டினானா, ஏன்னா அவங்க ஒரு மோல்டிங்கில் வந்து உட்கார வச்சுருக்காங்க டோட்டலி எர்த்து கிடைக்காமல் இருக்கிறக்காண்டி. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.